இந்த யோசேப்பினுடைய சகோதரர்களை கவனித்து பாருங்களேன். 12 சகோதரர்கள் இருந்தாங்க. 11 பேரும் 12 பேருமே தேவனுடைய சத்தத்திற்கு கேட்டு பிறந்தவர்கள். தாய் தகப்பன் ஆண்டவருக்கு பயந்தவர்கள், தேவ சத்தத்தை கேட்டவர்கள். அந்த 12 பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகளாகவே தான் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் குறித்த காலம் வந்தது, இந்த 12 பேருக்குமான ஒரு வித்தியாசம் இருந்தது. 11 பேருக்கும் பிளஸ் இந்த ஒரு மனிதனுக்குமான ஒரே ஒரு வித்தியாசம். அதுல 10 பேரும் தான் சொல்லணும். 10 அல்லது ஆமா 10 தான் சொல்லணும். அதை முழுமையாக சொல்லக்கூடாது. ஏனென்றால் அந்த 11வது மனுஷன் கொஞ்சம் என்ன செய்தான்? 11வது மனிதனுக்கு கொஞ்சம் என்ன இருந்துச்சு? கொஞ்சம் இறக்க குணம் இருந்துச்சு பாருங்களேன். அதனால 11 தான் சொல்லணும். ஏன்னா அவன் அரை பாகம் யாரா சார்ந்துதான் இருந்தான்? தன்னுடைய சகோதரர்களை முழுமை அடையல அவன். ஆனாலும் அவனை விற்று போடும் போது, அடிக்க போகும்போது கூட அந்த கடைசியான சகோதரன் தான் என்ன செய்யறான்?